இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொண்டு ஊத்தணும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிர்மலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்குற மாதிரி உங்களுக்கு தலைவலி இருக்கா, ஃபீவர் இருக்கா, தலை சுற்றுதான்னு கேட்டுட்டு 5 நிமிஷத்தில் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது சுக்கு மல்லி காஃபி தூள் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பித்தம் இருந்தாலும் சரி, தலைவலி, தலை சுத்தல், ஃபீவர், அப்புறமா ஜலதோஷம் இருந்தாலும், த்ரோட் பெயின் இருந்தாலும் ஒரு காஃபி போட்டு குடித்தா போதும் 5 நிமிஷத்தில் சொல்யூஷன் கிடைக்கும். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சுக்கு மல்லி காஃபி தூள் ரெடி பண்ணுறதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். இது வந்து நாட்டு மல்லி. கடைகளில் கேட்டால் தருவாங்க நாட்டு மல்லின்னு சொல்லிட்டு. சாதாரண மல்லியை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்து நம்ம கடையில் கிடைக்கிற சாதாரண மல்லி, இந்த பேக்கெட்டில் இருக்கிறது. இது வந்து அதை விட சின்னதாக இருக்கும். இதை யூஸ் பண்ணும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நாட்டு மல்லின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போது மல்லி கூட என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும்னு சொல்லி பார்த்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு மிளகு. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட மிளகு எடுத்துக்கலாம். நான் சின்ன குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி சாப்பிட்ற மாதிரி மிளகு எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு மிளகு. 150 கிராம் அளவுக்கு சுக்கு. சுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ட்ரை ஜிஞ்சர் தான் வந்துட்டு சுக்கு. இது வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தொளி நீக்குனதுன்னு சொல்லி கேட்டால் தொளி கொஞ்சம் நீக்கியே கொடுப்பாங்க. கடையில் கொஞ்சம் பெரிய பெரிய கடைகள் கிடைக்கும், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு, இவ்வளோ மல்லியும் மொத்தமாக வறுத்து எடுக்க முடியாது, கரிஞ்சிரும். அதனால் பாதியாக நான் வறுத்து எடுத்துக்கிறேன். முதல்ல ஒரு பாதியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, கசந்துரும். ஒரு கரெக்டான ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும் அந்த மல்லி வறுக்கும் போது. அந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். நல்லா வறுத்துக்கலாம். ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப வச்சா கரிஞ்சிரும், அடியில் கொஞ்சம் கரிஞ்சிரும். ஸோ பாருங்க, நல்லா கொஞ்சம் தொட்டு பார்த்தா சூடு இருக்கும்ல, கொஞ்சம் அமுக்குனாலும் டக்குன்னு உடையும். அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டான பதமாக இருக்கும். நல்ல ஃப்ளேவரும் வாசமும் வரும். இந்த மாதிரி வறுபட்டால் தான் நமக்கு வந்து சுக்கு மல்லித்தூள் வந்து வாசமாகவும் இருக்கும், நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போ வறுபட்டுடுச்சு. இப்போ வந்து மீதி பாதி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அடுத்த பாதி வறுத்துக்கலாம். இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா வறுபட்டால் காஃபிக்கு வந்து நல்ல கலரும் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. முக்கியமாக அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நாங்கள் எப்பவுமே வீட்டிலே அரைச்சி எடுத்து வச்சுக்கிறது தான். நான் லைவ் பண்ணும்போது நிறையா பேர் கேட்டிருந்தீங்க சுக்கு மல்லி காஃபி தூள் எப்படி வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லி. இப்படி தான், நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது 50 கிராம் அளவுக்கு மிளகு. ஒருவேளை காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக எடுத்துக்கோங்க, காரம் வந்து அதிகமாக வேணும்னா அதிகமாக எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த அளவு 1 மந்த்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கம்மியான குவான்டிட்டிலே நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இதே மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதை கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து லைட்டாக வெடிக்கும் மிளகு, அதுதான் கரெக்டான பதம், எடுத்துடலாம். சுக்கை வந்து ரொம்ப வறுக்கணும்லாம் கிடையாது. இப்போ நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். இப்படியே சுக்கை போட்டால் மிக்சி வந்து போயிடும். அதனால் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கூட வறுக்க தேவையில்லை. போட்டதுமே சட்டுன்னு எடுத்துடலாம். இது வந்து எதுக்கு வறுக்கோன்னா, இதை உடச்சி தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் அரைக்க முடியும் மிக்சியில். அப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்தோன்னா ஈஸியாக உடச்சிடலாம். அதனால தான் இப்போ இதையும் வறுத்து ஆட் பண்ணியாச்சு. சுக்கை மட்டும் நம்ம நல்லா தனியாக உடச்சி எடுத்துக்கணும். ஒரு வேளை தொளி இருந்ததுன்னா கத்தி வச்சு லைட்டாக பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா சுக்கை இந்த மாதிரி உடச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பதத்தில் எடுத்தால் தான் நமக்கு வந்து அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சுக்கும் உடச்சி எடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். முதல்ல வந்து சுக்கை மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா மாவாக கிடைக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு சுக்கை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ சுக்கை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட வந்துட்டு மல்லியையும் மிளகையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் வேணும்னா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் அரைச்சி எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்துட்டு அப்படியே சாப்பிட போகிறது இல்லை இல்லையா, காஃபி தானே போட போகிறோம். ஸோ அதனால் அரைச்சி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன்.
இவ்வளோ தான். இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் சூடாக இருக்கும், மிக்சியில் அரைச்சா கூட ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சைடில் காஃபியும் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு நல்ல கலரும் கிடைக்கும். அப்படியே அந்த காஃபி போடும்போதே நல்ல ஒரு மனம் கிடைக்கும். கருப்பட்டி இல்லைனா நாட்டு சக்கரை போட்டு இந்த காஃபி ட்ரை பண்ணுங்கள், அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு த்ரோட் பெயின், ஜலதோஷம் இருக்கும்போது, தலைவலி, தலை சுத்தல் இருக்கும் போதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் பித்தம் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட சுக்கு மல்லி காஃபி தூள் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க.